ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஐயனார் துணை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நடேசன் என்ன பண்ணுறாரு, வண்டி ஒன்று வாங்கிட்டு வந்து தேங்காய்லாம் உடைக்கிறாரு. ஒட்டுமொத்த வீடும் அந்த அதிர்ச்சியாக பார்த்துட்ருக்காங்க. ஏது வண்டின்னு விசாரிக்க போகும்போது தான் தெரியுது சேரன் கிட்ட ஆல்ரெடி நகையை வாங்கி இந்த வண்டியை 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கியிருக்காருன்னு, மீதி 4 லட்ச ரூபா கட்டணுன்றதும் அப்போ தான் தெரியும். இதில் கோவப்பட்டு எல்லாருமே சோழன் பாண்டியன் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாரு, என்னை தண்டை சோறு சொன்னீங்கல்ல, என் பொண்டாட்டி நகையை விற்க எனக்கு உரிமை இருக்குது, நான் விற்று வாங்கிட்டேன், மீதி 4 லட்சத்தை நீங்கள் தான் அந்த ஃபினான்சியர் வருவார், நீங்கள் கட்டணும், அப்படி இல்லையா என் வீட்டை விட்டு வெளியில் போங்கன்ற மாதிரி சொல்ல, அப்புறம் ஒட்டுமொத்த குடும்பமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ சேரன் தான் என்ன பண்ணுறாரு, அவங்க கிட்டலாம் பேசி 1 மாதம் டைம் கொடுங்க, நான் கட்டிடுறேன்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்களும் போயிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா வானதிக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதை அவங்க மாமாவை விட்டு பேச வைக்கிறாங்க. அவங்க மாமாவும் வானதிக்கிட்ட பேசும்போது கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஒரே மாதத்தில் கல்யாணம் பண்ணுங்க, நீங்கள் யாரை கட்டி கொடுத்தாலும் நான் கட்டிக்கிறேன்ற மாதிரி சொல்ல அவங்களும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த டிவோர்ஸ் விஷயமா என்ன பண்ணுறாங்க, நிலாவும் சோழனும் அந்த வக்கீலை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போது சோழனுக்கு ஒரு கால் வரவோ அவர் எழுந்து அங்கே போயிடுறாரு. ஆனால் நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டைவர்ஸ் பண்ண விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்ல, அப்போ அந்த வக்கீல் சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து நீங்கள் கோர்ட்டில் பேசினீங்கன்னா உங்களுக்கு டைவர்ஸ் தரமாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, ஃபீஸும் கட்டும் போது தான் சோழன் வருவார். அப்போ அந்த வக்கீல் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு இதோட நீங்கள் கோர்ட்டுக்கு வர வேணாம், நாளைக்கு வரதோட முடிச்சிடலான்ற மாதிரி சொல்ல, இவர் தப்பாக நினச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரா மாதிரி இன்றைக்கி என்ன எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.